ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசனுக்கு ரொம்ப பெரிய மனக்கவலை. என்னடா இது, நமக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல தட்டில் சாப்பாடு வருது, அதுவும் ராஜபோக விருந்து. ஆனாலும் கூட நம்ம மனசில் ஏதோ ஒன்று நெருடலாகவே இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அன்னைக்கு இரவு நகர் ஊர்வலம் போகிறப்ப ஒரு விவசாயி வீட்டில் அந்த மாடு கட்டி போட்டு வைக்கல் இருக்கிற அந்த வைக்கல் மேட்டு மேலே படுத்துக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக வானத்தை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அந்த அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நமக்கு அரண்மனை மாட மாளிகைகள் இவ்வளோ வசதிகள் இருக்குது, ஆனாலும் நமக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது. இவன் அன்னாட வேலை பார்த்து சம்பாரித்து சாப்பிட்ற ஒருத்தன் இவன்கிட்ட எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக வானத்தை பார்த்துட்டு இவனால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு அந்த விவசாயிக்கிட்டே போய் கேட்குறான். அப்போ அந்த விவசாயி சொல்கிறான், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என்ன உங்களுக்கு அப்படின்னோடனே, எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டோடனே, நான் தினம் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 500 ரூபாய் சம்பாதிக்கிறியா, சரி, அதை வச்சு நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை நான் என்னுடைய குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கும், இன்னொரு பகுதியை கடனை அடைக்கிறதுக்கும், மூணாவது பகுதியை சேமிக்கிறதுக்கும், என்னுடைய வருங்காலத்துக்கான சேமிப்புக்கும், 4வது பகுதியை தானமும் செய்கிறேன். இந்த அரசனுக்கு ஆச்சரியம், என்னடா இவன் சம்பாதிக்கிறது ரொம்ப சொற்ப பணம், அதில் இவன் எப்படி இவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கடனையும் அடைச்சிக்கிட்டு சேமிச்சுக்கிட்டு அது இல்லாமல் தானமும் எப்படி செய்கிறான் அப்படின்ற ஆச்சரியத்தோட எப்படி இது முடியுது அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த விவசாயி சொல்கிறான், நான் முதல்ல என் குடும்பத்துக்கு சோறு போடுறேன்னு சொன்னது அன்றாடம் என் குடும்ப தேவைகளை நான் நிறைவேற்றுவது. 2வது சொன்னேன் இல்லையா, நான் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு. அந்த கடனை அடைப்பது அப்படிங்கிறது என்னுடைய பெற்றோர் எனக்காக செஞ்சாங்க. இன்னைக்கு என்னுடைய பெற்றோரும் என் கூட தான் இருக்காங்க. அவர்கள் செஞ்ச அந்த கடனை இன்றைக்கு நான் அவர்களுக்கு சோறு போட்டு கடன் அடைக்கிறேன். 3வது விஷயம், நான் வருங்காலத்துக்கு சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வருங்காலத்துக்கு சேமிக்கிறேங்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்கிறேன். நாளை அவர்கள் வளர்ந்து எனக்கு அதை திருப்பி செய்வார்கள், அந்த சேமிப்பு எனக்கு உதவியாக இருக்கும். 4வது தானம் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்னுடைய சகோதரி அவனுடைய கணவர் இறந்து விட்டார், அவளையும் நான் தான் வைத்து பார்த்து கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் பார்த்து கொள்வதோடு சேர்த்து என்னுடைய சகோதரியினுடைய குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அல்லவா, அதை தான் நான் தானம் செய்கிறேன் என்று சொன்னேன். ஆக எனக்கு பெரிய அளவிலே மற்றவர்களுக்கு போய் செய்வதோ அல்லது சேமிப்பதோ என்பது என்னுடைய வாழ்க்கை இல்லை. எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை நான் மிக மகிழ்ச்சியாக செய்கிறேன் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னாராம். அப்போதான் அந்த மன்னனுக்கு புரிந்ததாம், இருக்கிற சிலவற்றை வைத்தே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் மகிழ்ச்சி என்பது நாம் வெளியில் தேடுவது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதோ சேர்த்து ஓடி போய் இவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்டு அப்போதான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு தேவையான அன்றாட விஷயங்களை நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாம் சரியாக செய்து கொண்டு நம்முடைய பணியை சரியாக செய்தாலே அது நிறைவான வாழ்க்கை தான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.